90ஆம் சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள் எத்தனை நாளாதங்க டிவியில் வருது பாரு, சேர்ந்து படிக்கலாம். ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். மறுமைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைத்து புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். உம்முடைய உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் இதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் இது கோபத்தில் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு பொதித்தரலும். தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கிரிகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நாம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருத்தர் ஆமென். இன்னொருத்தர் ஆமென். இன்னொருத்தர் ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கமா 90ஆம் சங்கீதம் புலம்பல் சங்கீதம் என்று இதை அநேகர் பார்ப்பதுண்டு. நானும் பல நாட்கள் அப்படித்தான் இதை பார்த்தும் வந்தேன். சாவுல தவறாம இதுல ஒரு வசனத்தை நான் கோட் பண்ணிடுவேன் ப்ரேயர் மீட்டிங்ல. நாங்கள் 12ஆம் வசனம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த சில மாதங்களாகவே நாம சங்கீதங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம தியானிக்க போகிறது 90ஆம் சங்கீதம். நம்ம வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு சங்கீதம் 91 தான் இல்ல?
ரொம்ப கொரோனா நாட்கள்ல டெய்லி படிச்ச சங்கீதம் இது. 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஏறத்தாழ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு, அது மனப்பாடமே ஆயிருச்சு. ஆமா, அதை விட முக்கியமான சங்கீதம் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற 90வது சங்கீதம். நாம இந்த சங்கீதத்துக்குள்ள செய்திக்குள்ள போறதுக்கு முன்னால 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மகா சக்தி, சூப்பர் பவர். அந்த மிகப்பெரிய வல்லமைக்கு முன்னால ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி ஒரு புறம். இன்னொரு புறம் சிட்டெரும்பு. அப்படின்னா கடிக்க கூட திராணி இல்லாத ஒரு எறும்பு இருக்கு, தெரியுமா? அது கடிக்க கூட கடிக்காது, அது பாட்டுன்னு ஓடின்னு இருக்கும், அவ்வளவுதான். கட்டெரும்பு இல்ல, நம்மள கடிச்சதும் வீங்கிருது அந்த எறும்பு இல்ல, அது வாய் சத்த பூச்சி இருக்குது இல்ல, அது. இது ரெண்டுக்கு மத்தியில ஒரு 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 ஒப்பீடு, கம்பேரிசன் பிட்வீன் a super power and a fragile body. ஒன்னுத்துக்குமே உதவாது, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் வேகமா ஹேண்டில் பண்ணா தூள் தூளா உடைஞ்சு போயிடும். இந்த கண்ணாடி குவளைகள் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருப்பாங்க, ஃப்ராஜைல். வெளிநாட்டுக்கு இல்லது விமான பயணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க சூட் கேஸ்ல அந்த மாதிரி எதனா பொருள் இருக்குதான்னு கேட்குவாங்க. இருக்குதுன்னு உடனே ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கர்ல ஹேண்டில் வித் கேர். மற்றதெல்லாம் அந்த ஒரு ஏர்போர்ட்ல, உதாரணத்துக்கு அமெரிக்கால இருந்து லண்டன் வழியா இந்தியாவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லண்டன் பிளைட் மாறணும். அப்ப இந்த விமானத்துல இருந்து அந்த விமானத்துக்கு மாத்துறப்போ வண்டிங்க வரும், இந்த லக்கேஜை தூக்கி இதுல போட்டு தூக்கின்னு போய் அப்படி தூக்கி விசிறடிப்பாங்க. அடுத்து பெங்களூர்லயும் விமானம் வந்து நின்றுட்டு இருக்கும், வண்டி போகும், அங்கிருந்து தூக்கி விசிறடிப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து பெல்ட் மேல தூக்கி போடுவாங்க. அந்த பெல்ட் மேல வந்த பிறகு நம்ம எடுத்துக்கணும். இத்தனை இடத்துல அந்த சூட் கேஸை தூக்கி தூக்கி விசிறடிப்பாங்க. நம்ம சூட் கேஸ் மட்டும்தான் நம்ம பத்திரமா எடுப்போம். ஆமா தானே? வேற ஒத்துருதுன்னா யாருதோ, நம்மளத மட்டும் ரொம்ப பயபக்தியா எடுப்போம். நம்ம அப்படித்தான் மனிதர்கள், நம்ம அப்படிதான். அங்க வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சூட் கேஸ் எடுத்து போடணும். அப்போ அங்க ஓட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் பத்திரமா தூக்கின்னு வந்து வைக்குவாங்க. சரி, நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ரொம்ப மிருதுவான பொருள் மாதிரி மனுஷர்கள். ஆண்டவரோ சூப்பர் பவர், வல்லமை படைத்தவர். முதல்ல இந்த 90ஆம் சங்கீதம் தலைப்பே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். இன்னைக்கு பாஸ்டருங்க நாங்க எங்களை பத்தி சொல்லிக்கிறது, நாயா தெரியுமா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ரதமா டைலாக்குங்கெல்லாம். உண்மையா நான் தேவனுடைய மனுஷனா? நம்ம சொல்லிக்கிறது நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு நீ சொல்ல முடியுமா ஆண்டவருடைய பிள்ளைன்னு இந்த கால வேளையில? Can you claim that you are a child of God? இன்னைக்கு மிக சீரியஸான சில கேள்விகளை உங்களுக்கு முன்பதாக இந்த சங்கீதத்தின் வாயிலாக வைக்க போகிறேன். We think we are great, but we are not. நான் ரொம்ப பெரிய ஆளு நினைச்சுக்கிறோம், ஆனா இல்ல. இன்னைக்கு இல்லைன்றத உணர்ந்துன்னு போ. நினைச்சுன்னு போனியானா தேவனுக்கு எதிர்த்து நம்மால நிற்க முடியாது. இந்த சங்கீதம் ஒரு ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட மோசே வெளிப்படுத்துகிறார். இது தியானிக்கும் பொழுது மோசேத்தை எழுதுறப்போ 80 120 வயசு. அதுலயும் குறிப்பா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் 115 வயசு இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை மோசே பாடலாக பாடியிருப்பார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து இந்த சங்கீதத்துக்கென்று சில தனி சிறப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுகிறது, இன்னொருடைய மனிதனுடைய தற்காலிகமான நிலைமையை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கை எப்படி நீர்க்குமிழி போல, தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல, ஒரு வாட்டர் பபிள், அவ்வளவுதான்.
பசங்க சோப்புல முட்டை விட்டு விளையாடுறாங்கல்ல, அந்த நீர்க்குமிழி அளவு தான் நம்முடைய வாழ்க்கை. அவ்வளோ தற்காலிகமானது நம்முடைய வாழ்க்கை. ஆனா இட் இஸ் கலர்ஃபுல். வெளிச்சம் அது மேல பட்ட உடனே அந்த சோப்பு தண்ணியில் என்னென்ன கலர் தோணுது. லைஃப் இஸ் சோ கலர்ஃபுல். ஸ்டேஜில் இங்க நின்று பார்க்குறப்போ இந்த உலகத்துல என்னென்ன கலர் இருக்குதோ அத்தனை கலரும் இங்க இருக்குது இல்ல உங்க உடையில. லைஃப் இஸ் கலர்ஃபுல். வாழ்க்கையானது சுகமும் துக்கமும் கலந்து கலந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வாழ்க்கை. ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இல்ல, வாழ்க்கையில சுகமும் துக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்று இந்த சங்கீதம் விளக்கி சொல்லுகிறார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த சங்கீதம் 90ஆம் சங்கீதம் ஒருத்தனுடைய ஆரம்பத்தை விட முடிவு ரொம்ப முக்கியம்னு சொல்றது 90ஆம் சங்கீதம். ஒரு ஆரம்பத்தை விட நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். ஆனா அற்புதமா முடிவு மனுஷனிடத்துல முடியவில்லை. முடிவு யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? முடிவு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர். புரியுதா நான் சொல்றது? முடிவு யார்கிட்ட இருக்கு? உன் முடிவு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அப்போ அவருடைய கரம் பாதுகாப்பான கரம், அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அவருடைய கரம் சிலுவையிலே உனக்காக எனக்காக மீட்கும்படியாக ஆணியிலே தொங்கத்தக்கதாக, மூன்றாணி மத்தியிலே தொங்கத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்த கரம். ஆகவே யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே, கரத்துக்குள்ளே நீ இருக்கிறாய் என்பதை இந்த 90ஆம் சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த சங்கீதத்துல 1, 2, 4 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சங்கீதம் 1, 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் பர்வதங்கள் மலைகள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். 4ஆம் வசனம், 3 இல்ல, 4ஆம் வசனம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. முதலாவதாக, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நாம we are people of 1 to 3 generation. அவ்வளவுதான். 1 to 3 சந்ததி நம்மளால வாழ முடியும். 1 to 3 சந்ததி அதிகப்படியா. தாத்தா, அப்பா, பேரன். ரொம்ப தாத்தாக்கு நீண்ட ஆயுசும் பேர புள்ளிக்கு அவசரம்னா 4 சந்ததி. பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா 11 வயசுல 19 வயசுல குழந்தை பிறந்துடும். இப்போ கிடியனும் ஜோசப்பும் பொண்ணுங்களா இருந்திருந்தா, நான் சீக்கிரம் கரையை சாக்கணும்னு நினைச்சிருந்தா, அதான் கேர்ள்ஸா இருந்திருந்தா, இந்த வருஷம் உன் கதையை முடிக்கிறேன்பா, நீ அடிக்கடி உள்ள வராத, இந்த வருஷம் உன் கதையை முடிக்கிறேன், அடிக்கடி உள்ள வராத. ஆண்டவரே சோத்திரம். ஓகே, இப்போ பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற வழக்கம் நம்ம இதுல இருக்கிறதுல. அப்படி இருந்தா சில பாட்டிமாருங்க தான், தாத்தாங்கள்ல சொல்ல நான், பாட்டிமாருங்க தான் அவங்க மக பெத்தது மகா பெத்ததுன்னு அப்படியே ஒரு லிஸ்ட், ஒரு 4 பாப்பீங்க அதிகப்படியா. அதை தாண்டி போக முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், குறைஞ்சது ஒரு 3 ஜெனரேஷன் நம்ம பார்க்க முடியும். எங்க அப்பா, நான், என் பிள்ளைகள் எல்லாரும் அவ்வளவுதான். 3 ஜெனரேஷன் நம்ம அவ்வளவுதான். இதுக்கு என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுக்கு என்னென்ன பெருமை பேச்சு.
இதுக்கு என்னென்ன அஹ், நடவடிக்கைகள், என்னென்ன தில்லுமுள்ளுகள், என்னென்ன வகையா. அடுத்து இந்த 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 புத்தகத்தின் ஆராய்ச்சி சொல்லுகிறது, விமானத்துல நீ பறந்துங்கிற, விமானத்துல நீ பறந்துங்கிற. எவ்வளவு நேரம் பறந்துன்னு இருப்ப? எவ்வளவு நேரம் பறந்துன்னு இருப்ப? நிறைய பேரு நினைப்பு அப்படித்தான். எப்படிங்கிறாங்க? பறந்துனே இருக்கிறாங்க. நீ பறந்துனே எரியம்மா, கீழே வந்துதான் ஆகணும். நீ நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இப்படியே இருக்க முடியாது. நீ இறங்கித்தான் ஆகணும். மேல இருந்து இறங்கித்தான் ஆகணும். பறக்கிறப்போ எல்லார்கிட்டையும் நல்லா இருந்துரு. அப்ப நீ இறங்கி வந்தானா கை குத்து வெல்கம் பண்ணுவாங்க. புரியுதா? கை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? வெல்கம் பண்ணுவாங்க. இப்போ இந்த 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 3 வசனத்துல ஆண்டவர் ரொம்ப பெரியவர், மகா வல்லமை படைத்தவர், தலைமுறை தலைமுறையா இருக்கிறவர். அவர் மட்டும் தான். நம்ம இல்ல, நம்ம இல்ல. நம்ம காலகாலமும் இந்த உலகத்துல வாழ போறது இல்ல. அதிகப்படியா 3 ஜெனரேஷன் இருக்க போறோம். அது மேக்சிமம். அதை தாண்டி இல்ல. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தலைமுறை தலைமுறையாக நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அடைக்கலமானவர். அவர் எப்ப இருந்தார்? 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அனாதை இல்ல, அனாதி. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. என்னைக்கும் அவர் தான் இருக்கிறார். 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்குது. யாருன்னா 1000 வருஷம் இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எனக்கு சாவே இல்லைன்னு நினைக்கிறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? 1000 வருஷம் இருப்போம்னு நினைப்பு நிறைய பேருக்குள்ள. ஆனா ஆண்டவர் தான் அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. சரி, இது ஆண்டவர். மனுஷன் எப்படி? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் எப்படி? மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். கவனிங்க, இது நான் நீர்த்துளியாக்கி நீங்க புரிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறேன். தெரியாதனமா சக்கரை வைக்கிறீங்கல்ல, அதுல தண்ணி பற்றுச்சு கொஞ்சம். இப்ப என்ன ஆயிடுச்சு? சக்கரை சொல்லுங்க, கெட்டி ஆயிடுச்சு இல்ல கட்டி ஆயிடுச்சு. இப்ப டீக்கு சொரன்னா என்ன வரல, கட்டி கட்டியா வருது. என்ன பண்ணுவீங்க? சொல்லு. அந்த கட்டி சக்கரை எடுத்து ஒரு மத்துல எத்தனை வச்சு இப்படி அடிச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு? தூள் தூளா போயிடுச்சு இல்ல? அத்தான் நீ தூள் தூளா போயிட்ட. அத்தம்மா நீ கெட்டியாக்குறமே அதுன்னு நினைச்சுக்காத. நீ யாரு? தூள் தூளா போயிடுச்சு பாரு, அத்தான் நீ. மனுஷர் என்ன பண்றாராம்? அவரு நீர்த்துளியாக்கி பம்பாட் பண்றாராம். பம்பாட் அப்படின்னா புரியுதா? ஒரு மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் அப்படின்னா, ரொம்ப ஆடினானா ஆடினது போதும் சீக்கிரமான்னு கூப்பிட்டுக்கிறாராம். புரியுதா? ரொம்ப ஆடினா போதும், ஆடினது சீக்கிரமான்னு கூப்பிட்டுக்கிறாராம். ஸ்டேஜ்ல விட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு. நீ டயர்ட் ஆயிட்டு அங்க போதும் வந்துருன்னு கூப்பிட்டுக்கிறார். அத்தான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 5ஆம் வசனம் இன்னும் மனுஷனுடைய நிலைமைய 5ஆம் வசனம் சொல்லுது. அவர்களை என்ன, சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படியே கூட்டமா நாங்க ஒன்னாக்குறோம் அப்படின்னு
ஒன்னாக்குறீங்களா? அனுப்புறேன், கொஞ்சம் சுனாமின்னு அனுப்பின உடனே எல்லாம் வெள்ளம் போல நித்திரைக்கு கடைசியா எல்லாரும் என்ன பொசிஷனுக்கு வந்துடணும்? உங்களுக்கு தெரியாது உங்களை எப்படி கட்டுவாங்கன்ட்டு, எனக்கு தெரியும். அண்ணா இதுதான் லாஸ்ட் பொசிஷன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கை காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது காலையிலே முளைத்து, அடுத்த வசனம், காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு போகும். காலையிலே உதித்து மாலையிலே அறுப்புண்டு போகும். இதுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த இந்த நிலைமையில இந்த சங்கீதத்தை உருவமைத்தவர், God is eternal and humanity is temporary. அந்த மனுஷன் எப்படி டெம்பரரி? frailty of human life, மனுஷனுடைய தற்காலிக தன்மை இந்த 3 வசனங்கள் சொல்லுகிறது. அடுத்து இந்த மனுஷன் தற்காலிக தன்மையை உணராமல் 7, 8, 9, 10 வசனங்களிலே அவன் முறையற்ற வாழ்க்கை வாழ்கிறான். 7, 8, 9, 10 வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்றான், நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். என்ன கோபம் ஆண்டவருக்கு? எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நேருத்தினீர். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், எங்க ஆயுசு நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எங்கள் ஆயுஸ், அதுக்கு அப்புறம் போலாம், போதும் 9 வரல தியானிக்கலாம். ஒரு நாள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். திடீர்னு ஒருத்தன் ஏஞ்சான். என்ன விஷயம்னா, அவனும் வந்துக்கிறான் இயேசுநாதர் பிரசங்கத்தை கேட்க. அவங்க சகோதரனும் வந்துக்கிறான், அண்ணன் தம்பிங்க 2 பேர் வந்துட்டுக்கிறாங்க. இதுல இந்த 2 பேருக்குள்ள சொத்து பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா, அண்ணன் தம்பிக்கு இன்னும் சொத்து பிரிச்சு கொடுக்காம கையிலே வச்சுக்கிறான். கொடுக்க மாட்டேன்ட்டு அப்படியே தனக்கென்று வைத்து கொண்டு இருக்கிறான். தம்பி இதுல பாதிக்கப்பட்டுக்கிறான். அவன் ஏஞ்சான், எந்திரிச்சு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தோ நீ பேசுறதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப யோக்கியம் மாதிரி உட்காந்து கேட்டுக்கிறானே, இவன் என் சொத்தை பிரிச்சு கொடுக்கல, அவனை பிரிச்சு கொடுக்க சொல்லுன்னு கேட்டான். ஏசுநாதருக்கு இவர் வந்துக்கிற விஷயமே வேற. இது என்ன பண்றதுன்னு ஏசுநாதருக்கே தெரியல. அவர் என்ன பண்ணாரு, அப்பா உங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கிற அந்த வேலையை எனக்கு குத்துது யாரு? அந்த வேலையை எனக்கு யாரும் கொடுக்கல. இதே வார்த்தை ஏசுநாதர் சொன்னார். எல்லாம் முறைகிறீங்க. முறை கேள்விப்படுற மாதிரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 to 20 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கிடுகிறவனாக வைத்தவன் யார் என்றார். 13:14. கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்வி அவன் எழுப்புனதும் ஒரு ஊமையை சொன்னார். அவங்க அண்ணனை எழுப்பி, தம்பிடை, அண்ணனை பார்த்து கவனிங்க கொஞ்சம், ஏன்பா உன் தம்பி கொடுக்க வேண்டியதை குத்துறான்பா அப்படின்னு சொல்லல ஏசுநாதர். உன் தம்பிக்கு கொடுக்க வேண்டியதை குத்துருன்னு சொல்லல. சொன்னா பகை. வாழ்நாள்லாம் சொன்னா அண்ணன் பேசாமையே செத்துருவாரு. அப்படி என் வாழ்க்கையில் ஆச்சு. அவங்களுக்கு சேர வேண்டியது குத்துறான்ட்டேன். அவங்களுக்கு சேர வேண்டியது குத்துறேன், அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து எனக்கு அவருக்கு என்ன இல்லை பேச்சுவாது. அப்ப இந்த 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 இப்படி தெரிஞ்சிருந்தா சொல்லி இருக்க மாட்டேன். ஏசுநாதர் சூப்பர் வழியை குத்தாரு. அங்க அண்ணனை பார்த்து தம்பி குத்துறான்னு சொல்லல, ஒரு ஓமையை சொன்னார். என்ன அந்த ஓமை தெரியுமா? ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு அந்த வருஷம் நல்ல விளைச்சல், அமோக விளைச்சல். எல்லாத்தையும் மூட்டை சேர்த்தான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த மூட்டையை சேர்த்து வைக்க என்ன இல்லை, இடம் இல்லை. அவனே பேசிக்கிறான், என்ன இந்த முறை இவ்வளவு விளைச்சலை சேர்த்து வைக்க இடம் இல்லையே, என்னுடைய தானிய கிடங்கை இடித்து பெரிதாக்கி பெருசுபடுத்தி அதுல
எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்ட்டு சேர்த்தும் வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அப்படியே தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, உனக்கு கவலையே இல்லை, உனக்கு கஷ்டமே இல்லை, எல்லாம் இருக்குது, அடுத்து 10 வருஷத்துக்கு தேவையானது எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னான். மேல இருந்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, முட்டாள், இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை தூக்கிட்டா நீ சேர்த்து வச்சுக்கிறது யாருக்கு போவான்னு கேட்டார். அவனை பத்தி மாட்டமா கேட்கிறாரு, அவனை பத்தி மட்டுமா கேட்கிறாரு? இங்க இருக்கிற ஏழை பணக்காரன் வயசானவங்க வயசாகாதவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னை தூக்கிட்டா வாட் வில் ஹேப்பன்? என்ன நடக்கும்? அப்போ சொத்து பிரிச்சு கொடுக்காத இருந்து அவனுக்கு என்ன செய்தி சொன்னார் ரேஷனாதர்? வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் வேலையா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை குத்துருன்னு சொன்னார். அத்த ஓமையில சொன்னார். நாம கூட அப்படித்தான் நினைச்சுக்கிறோம். நம்முடைய என் பேரு திருத்துவதாஸ்ன்றதை ஏத்துட்டு நன்றி கெட்டவன் எழுதணும். இந்த ரூம்ல எத்தனை நன்றி கெட்டவர்கள் இருக்கிறோம் தெரியுமா? என்னையும் சேர்த்து. இது நிறைய பேரை குத்துனா கூட வாங்கிக்கோங்க, குத்து, இது கத்தர் கொடுக்கிற குத்து. ஒரு கிளாஸ் தண்ணி யாருன்னா மொண்டு குத்தா சாவர வரலாத்த மறக்கூடாதான். அவங்க எவ்வளவு நன்மைகள் ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்சாங்க, என்ன ரிஃப்ளெக்ட் பண்றோம், நம்ம திரும்பி என்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு திரும்பி நம்ம என்னத்தை செலுத்துகிறோம்? அவங்க மனசாட்சிக்கு விடுகிற எண்ணித்த, உங்களுடைய மனசாட்சிக்கு விடுகிற எண்ணித்த. இந்த கையில வாங்கிட்டு இந்த கையில குத்துற ஆட்களா இருக்காதீங்க. இதுல ரிசீவ் பண்ணிட்டு இதுல குத்தாதீங்க. அவங்க கொடுத்த அந்த ஈரம் கூட இன்னும் ஆறல, அவங்க கொடுத்த அந்த ஈரம் கூட இன்னும் இந்த கையில வாங்குறது இன்னும் ஆறல, இந்த கையில குத்தாதீங்க. நன்றி மறுக்கிறது நல்லது இல்ல. நல்லா கேட்டுக்குங்க, இந்த வாழ்நாள்ல நம்ம என்றென்றைக்கும் நம்ம இருக்க போறது இல்ல. நம்ம என்ன சொத்து சேர்த்தாலும் சரி, எவ்வளவு பணம் சேர்த்தாலும் சரி, எவ்வளவு ஆகாரம் சேர்த்தாலும் சரி, எவ்வளவு கோல்டு சேர்த்தாலும் சரி, கேஜி கணக்கில் நீ கோல்டு வச்சிருந்தா கூட சரி, உனக்கு உதவி செய்தவன் கண் கலங்கனான்னு வச்சுக்கோங்க, வாழவே முடியாது உன்னால. நான் வாழ்க்கையில நான் எனக்கு 58 வயசு, எத்தனை பேரை பார்த்துட்டேன் நான், ரொம்ப பேரை பார்த்துட்டேன் நான். பார்த்துட்ட பிறகு சொல்றேன், கூடுமான வரையில நல்லா இருக்கிறத பகிர்ந்து சந்தோஷமா வாழ கத்துக்கலாம். இருக்கிறத பகிர்ந்து கொள்வோம். இல்லையா? இல்ல. இருக்குதா? கமான், கம் லெட் அஸ் ஷேர். அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த சங்கீதத்தை உருவமைத்த போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் இந்த லூக்காவை ரெஃபர் பண்ணி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும் ஒன்னு நீயும் அனுபவிக்க மாட்ட, நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. ஆண்டவர் மேல இருந்து பார்த்துன்னுக்கிறார். அதை எடுத்து நீ பார்க்கும் பொழுதே உன்னிடத்துல இருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவார். அப்போ நிலம் இன்னும் பரிதாபமா போயிடும், இருக்கிற காட்டிலும் பல மடங்கு பரிதாபமா போயிடும். ரொம்ப சீரியஸான விஷயம் இது. எல்லாம் நீங்க முறைக்கிறத பார்த்தா என்னத்தான் சொல்றேன், உன்னைத்தான் சொல்றேன், உன்னல்ல நான் என்னைக்குமே சொல்ல போறதில்லை, உன்னைத்தான் சொல்றேன். எஸ், ஐ எம் டாக்கிங் டு யூ. உங்ககிட்ட தான் பேசிருக்கிறேன். இந்த சங்கீதம் அதான் சொன்னேனே, 90 இது ரொம்ப முக்கியம்னு. வாழ்க்கையின் பாடத்தை இது நமக்கு சொல்லி கொடுக்கிறது பிரதர். வாழ்க்கையின் பாடத்தை இது நமக்கு சொல்லி கொடுக்கிறது சிஸ்டர். காலமெல்லாம் நம்ம ஐஸ்வர்யம் நம்ம கூட இருக்க போறதில்ல, காலமெல்லாம் இருக்க போறதில்ல. அவைகள் நம்மை விட்டு எடுபடும், அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம செல்லும் பொழுது அவைகள் எதுவுமே இல்லாம அனுப்பி வைப்பாங்க. ஒரு செத்துட்ட உடனே இந்த கை காலெல்லாம் விரிச்சுக்கும் இல்லை, இது அப்படியே விரைச்சிக்கும் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த கையையும் காலையும் சேர்த்து ஒரு கயிறுல கட்டுவாங்க.
இப்படி கட்டி வச்சிருவாங்க. பொதிக்கிறதுக்கு முன்னால அந்த வெட்டியாங்கிறான் பாரு, அவன் என்ன பண்ணுவான், கட்டண கயிறை கட்டிடுவான். போறப்போ எதுவுமே இல்லை, ஃப்ரீயா போனோன்னு. இடுப்புல கை வச்சு அருணா கயிறு அறுக்குவாங்க. அருணா கட்டுனுங்கிற பிரதர்ஸ் எல்லாம், நீங்க நல்லா இருக்கிறப்ப அர்த்தருங்க, அத்த நம்மள மாதிரி பிரியா இருங்க. ஏன் நான் செத்துட்ட பிறகு அந்த நேரத்துல வந்து அறுப்பானுங்க. அப்ப பாடி குலுங்கி குலுங்கி வாயில எல்லாம் ரத்தம் வரும். என்னத்துக்கு அது? அதுக்கு பதிலா இடுப்புல யாரும் நம்ம இடுப்புல என்ன வைக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அங்க ஒண்ணும் இல்லை, ஒன்னும் இல்லை. கம்மல் எல்லாம் நல்லா லூஸ் பண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா காதறுத்து எடுக்க போறாங்க, அது வரலன்னா லூஸ் பண்ணி போட்டு. ஏன் நேத்தான் எங்கிருந்து வந்துக்கிறேன், நான் கல்ற தோட்டத்துல இருந்து வந்துக்கிறேன். அங்க போறப்ப சும்மா இல்லை, அப்படியே பார்த்துன்னு போறது எல்லாத்தையும். என்ன அழகா கல்றையெல்லாம் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு போறது. போறப்பெல்லாம் இங்கத்தான் இங்க ஒரு இடத்துல போட போறாங்க நம்மள கூட, இங்கத்தான் அங்கன்னு தெரில, இங்கேயோ அங்கேயோ ஞாபகத்துல வச்சுக்கணும் நாம. ஆனா இதெல்லாம் மனுஷன் நிலைமை. இதெல்லாம் தாண்டி இப்பதான் ஆண்டவருடைய நிலைமை வருகிறது. இதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய கான்ட்ரிபியூஷன் வருகிறது. 12ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான் ஒரு ஆலோசனை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்த 10 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு நிச்சயமா சொல்றவங்க ஒருத்தரும் இல்லை. அடுத்த 20 வருஷம் நான் இருப்பேன் கண்டிப்பா சொல்ல முடியாது. அடுத்த 50 வருஷம் நான் இருப்பேன்னு நினைப்புல வாழக்கூடாது. நாளைய நாள் நிச்சயம் அல்ல, நாளைய நாள் நிச்சயம் அல்ல. ஒன் டே அட் அ டைம். இன்னைக்கு காலையில கூட அந்த பாடலை கேட்டுட்டு தான் வரேன். ஒன் டே அட் அ டைம், ஒரு நேரத்துல ஒரு நாள். நேத்து கடந்துச்சு, நாளை தெரியாது. இன்று மட்டும் ஒழுங்காய் வாழ கற்றுக்கொள்வோம். நேற்று ஹிஸ்டரி போயிடுச்சு, நாளை ஃபியூச்சர் தெரியாது. ஆனா இன்றைய நாளை ஒழுங்காய் வாழ கற்றுக்கொள்வோம். அதான் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி என்னும் அறிவை எங்களுக்கு. 14ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால். இங்கத்தான் நம்பிக்கையின் வார்த்தையை அதான் சொன்னேன், ரொம்ப முக்கியமான சங்கீதம் இது. முடிவு, கன்க்ளூஷன், முடிவுரை எப்படி சங்கீதக்காரன் எழுதுகிறான் பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி, இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படி எங்களை காலையிலே உமது கிருபையால். சொல்லுங்க, திருப்தியா. கிருபை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை காலையில ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறார். காலையில புதிய கிருபையினால திருப்தியாக்குகிறவர் அவர். நேற்றைய கஷ்டம் நேத்தோட போச்சு, இன்னைக்கு ஒரு புதிய கிருபை, இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கை, இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறார். 15ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்பா, என் வாழ்க்கை போராட்டமாவே போயிருச்சு, கஷ்டத்திலேயே இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும், என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா துன்பத்தை கண்டு வாழ்ந்து விட்டேன். அந்த நிலைமையில அவன் சொல்ற ஜெபத்தை பாருங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். கவனிங்க, ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் சண்டை போட்டுனுங்கிறாங்க. அவங்கள விளக்குறதுக்காக போனான். ஒருத்தன் சொன்னான், எங்க மேல உன்னை அதிகாரியா வச்சது யாரு?
நேத்து அந்த எகிப்தியனை கொன்னுட்டியே, அந்த மாதிரி என்னையும் கொலை பண்றதுக்கு பாக்குறியான்னா, அடட இது விஷயம் வெளியே வந்துருச்சுன்னு தப்பிச்சு ஓடிட்டான் மீதியான் தேசத்துக்கு. 40 ஆண்டுகள் 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். காலையில திலீப் கூட சொன்னாரு ஆடு மேய்க்கிறத பத்தி. தாவீது மேல முரம்பு வாசனை வீசிச்சான் இல்ல. மேய்ப்பர்கள் என்ன பண்றது திலீப், நம்ம சென்டச்சுன்னு சுத்தினா யாருக்கு பெரிய சொன்ன போடும் நம்ம வாழ்க்கை. அதனால தான் நம்மளுக்கு தலையில எழுதுறாரு எதை மேய்க்கிறதுக்கு, இதுங்களை மேய்க்கிறதுக்கு. ஒன்னு இந்த பக்கம் இச்சுக்குது, ஒன்னு இந்த பக்கம் இச்சுக்குது, ஒன்னு அந்த பக்கம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுன்னு மேய்க்கணும். என்ன பண்றது? நான் சென்டச்சுன்னு சுத்தினா இவன் 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்திருக்கிறான். எகிப்துக்கு ராஜாவா இருக்க வேண்டியவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 40 ஆண்டுகள் துன்பத்தை கண்ட வருஷம். அவன் சொல்றான், தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தினீர். என்ன எவ்வளவு நாள்? 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுட்ட. 40 வருஷம் எகிப்துல வளர்ந்தேன், 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுட்ட. அடுத்து துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் என்னை மகிழ்ச்சி. நான் இழந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்பி தாரும். நான் இழந்த வேதனையில எனக்கு சரி கட்டும். என் நஷ்டத்துல எனக்கு சரி கட்டுங்க ஆண்டவரே. இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு சரி கட்டுங்க. இத்தனை இரவுகள் உறக்கம் இல்லாமல் நான் புரண்டு படுத்தேன். இத்தனை ஆண்டுகள் நோயில கழிச்சேன். இப்ப சுகத்தை தாரும். இப்ப எனக்கு அதுல இருந்து நான் இழந்து போன சுகத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. எங்களை நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை அடுத்து 16ஆம் வசனத்துல, உமது கிரியை உமது ஊழியக்காரர் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. கொஞ்சம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களே. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நாம நேர்மையா இருக்கணும். அச்சம் முடுங்குறாங்க நிறைய பேர். நாம வரும் சந்ததி நல்லா இருக்கணும்னா நம்ம நேர்மையாக்கணும். எங்க தாத்தா சொல்லுவார், அநியாயமா சம்பாதிக்கிறவன் வாழ்வான், அவங்க பிள்ளைங்க வாழ மாட்டாங்க. அநியாயமா சம்பாதிக்கிறவன் வாழ்வான், ஆனா அவங்க பிள்ளைங்க வாழ மாட்டாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்கள் மேல சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு போனோமா, சாபத்தை விட்டுட்டு போனோமா? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தையும் அப்ப நம்ம எப்படி வாழணும்? நேர்மையா வாழணும். எப்படி வாழணும்னு இந்த ஒரு வசனத்துல சொல்லிட்டான். உமது கிரியை உடைய ஊழியக்காரருக்கு, உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதா. கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். முடிச்சுட்டேன். எல்லாம் போன்ற ஆண்டவரே ஐ லவ் யூன்ட்டான். எப்படி முடிக்கிறான் பாருங்க. எல்லாம் போட்ட ஆண்டவர், இதெல்லாம் எங்க தியானத்துக்காக, இதெல்லாம் மெடிடேஷனுக்காக, இதெல்லாம் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு வாழ்க்கைக்கான ஆலோசனை எல்லாம் போட்டோம். கடைசியா ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதா. ஆண்டவரே என்ன லவ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சுட்டான். ஆண்டவரே என்ன நேசிங்க ஆண்டவரேன்னு சொல்லி முடிச்சுட்டான். அப்படி பாருங்க, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம், சொல்லுங்க சொல்லு, எங்கள் மேல், எங்கள் ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக. சொல்லுங்க, என் ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக. சரியா போச்சு. யூ வில் பி ஆல் ரைட். என்ன பிரச்சனை இருந்தாலும் இனி அவரு பார்த்துக்குவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கவனிங்க எல்லாரும் கொஞ்சம். நீ ஆண்டவருடைய மனவாட்டியா மாறிட்டா, காதலியா மாறிட்டா, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கும் சொல்லுங்க? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. இதான் அவன் சொல்றான், என் ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக. பிரதர்,
உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். சகோதரியே, உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். எல்லா கவலையும் மறந்துட்டு, எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு, கண்ணீரை இங்கேயே அழுவுறதெல்லாம் ஒரு பாட்டில் கொடுக்குறேன், அதுல புடிச்சு இங்கே போட்டு போறப்ப கைக்குட்டையில தொச்சுன்னு போங்க. இனி உனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. உன் தேவன் ஆகிய கர்த்தரின் பிரியம் உன் மீது இருக்கிறது. அவர் உன்னை நேசிக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அவர் நேசிக்கிறாரா? கையின் கிரியையை அவர் உறுதிப்படுத்துவார். அடுத்த வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும், நீ கை வைக்கிறதெல்லாம் தொலங்கும், எல்லாம் லாபகரமாய் மாறும், எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ உன்னோடு உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில நீங்க என்ன மனநிலைமையில இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறது, என்னுடைய பிரியம் உங்கள் மீது இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறேன், நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்ய நான் இருக்கிறேன், உன்னை சுகப்படுத்த நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன், உனக்கு ஆதரவாய் நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். வேற என்ன வேணும்? என்ன கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே வேணும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக